ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுது உண்டு. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் இப்போ தான் தொடங்கினது போல இருக்குது. 4 மாதங்கள் வெகு விரைவாக வேகமாய் கடந்து விட்டது. நாம் இன்றைக்கு இந்த 5வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 4 நாட்களாக நம்முடைய சபையிலே விபிஎஸ் வகுப்புகள் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அநேக கிராமங்களில் இருந்து பிள்ளைகளை நம் சபை விசுவாசிகள் அநேகர் அதற்காக வெகு பிரயாசம் எடுத்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அநேகர் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம் மத்தியிலே மேஷாக் அவர்கள் அந்த ஆண்டவருக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை, வரங்களை, வல்லமையை அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார், கிரியை செய்கிறார். அவருக்காக அந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் அந்த பிபிஎஸ் வகுப்புகள் நம்ம சபையிலே இங்கே இந்த இடத்துல நடக்க இருக்கிறது. வழக்கமான உபவாச ஜெபம் எப்படி நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அதனால் நான் அதை குறித்து எதுவும் சொல்லலை. இன்றைக்கு நம்ம காலை ஆராதனை நம்ம முக்கியப்படுத்தி நம்ம வந்திருக்கிறோம். வந்தவங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த நாளிலே இந்த மாதத்துக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் கவனிக்கலாம். எசேக்கியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேற்றவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு மகிமை. கவனிங்க, இன்றைக்கு இந்த நாளிலே இந்த மாதத்துக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இதை தான் ஆண்டவர் இந்த மாதத்திற்காக உங்களுக்காக, நம்முடைய சபைக்காக, உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை தியானிப்போம். முதலாவது அந்த வசனத்தை ஒரு முறை கவனித்து பாருங்க. நிறைவேறும், நிறைவேறும். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா நிறைவேறும். நீங்கள் நினச்சது, நீங்கள் கேட்டது, நீங்கள் எதிர்பார்க்கிறது, நீங்கள் வேண்டி கொண்டது என்று கூட சொல்லலாம். அது நிறைவேறும். என்ன நிறைவேறும் என்று சொன்னால், பொதுவாக நம்ம அதை தானே எதிர்பார்ப்போம். என்ன நிறைவேறும்? வார்த்தை நிறைவேறும். வார்த்தை நிறைவேறும். என்ன வார்த்தை? யாருடைய வார்த்தை? எந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொன்னால், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நான் சொல்லும் வார்த்தை. தயவுசெய்து நான் சொல்கிற வார்த்தை அல்ல. கவனிங்க, இப்போ நான் இதை படிக்கிறேன், இதில் இருக்கிறது அப்படியே நான் படிச்சிட்டேன். நான் சொல்கிற வார்த்தை இல்லை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு முந்தின அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை இருக்குது பாருங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இது நாள் வரையும் எத்தனையோ காரியங்களுக்காக
எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், வேண்டி கொண்டிருக்கலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட எல்லா காரியங்களை குறித்தும் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அது நிறைவேறும். அது நிறைவேறும். எது நிறைவேறும்? அவர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்குது, இனி தாமதியாது. ஒருவேளை ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, அது தாமதிக்காது. உங்களை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய வேலையை குறித்து, இப்படி எத்தனை காரியங்களை குறித்து உங்கள் மனதிலே அநேக கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் விருப்பங்களும் இந்த நாட்களிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நடக்குமா, இது நிறைவேறுமா என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து உங்கள் மனதிலே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அது நிறைவேறும், அது தாமதிக்காது. பொதுவாக இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிலும் அநேக மனுஷர்கள் மனுஷனுடைய வார்த்தையை நோக்கி எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். The word I speak will come to pass. இது ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுறது. The word I speak will come to pass. நான் சொல்லுகிற வார்த்தை தான் நடக்கும், நிறைவேறுன்றது போல ஆண்டவர் சொல்கிறார். நான் சொல்கிறது தான் நடக்கும். அவர் சொல்கிறது தான் நடக்கும். அதே சமயத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் வேலையை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, நீ என்ன காரியங்களை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்க, எந்த காரியமாக இருக்கட்டும் சரி, அந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை குறித்து ஏதாயிலும் ஒன்று சொல்லி இருக்க வேண்டும். சொல்லி இருக்கிறாரா, சொன்னாரா? ஆண்டவர் அநேக காரியங்களிலே பொதுப்படையாக அவர் சொல்லியிருக்கிறார் மனுகுலத்துக்கு. அது இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அதே வேதாகமத்திலே தனிப்பட்ட விதத்திலே, தனிப்பட்ட முறையிலே ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் பிரத்யேகமாக சிலரோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். சொன்னபடியாகவே ஆண்டவர் அவர்களை நடத்தியும் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஆண்டவர் நிறைவேற்றியும் இருக்கிறார். அதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இன்று காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, அவர் சொல்லுகிறது தான் நடக்கும். அப்போ அவர் சொன்னாரா இல்லைன்றதான் கேள்வி. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க என்று என்றைக்காவது நீங்கள் கேட்டது உண்டா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. இன்றைக்கி பொதுவாக நான் சொல்கிறேன், உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பொதுவாக ரட்சிக்கப்படாத அநேகர், ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட என்ன சொல்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி குறி கேட்கும் விதமாக என்று சொல்லும்போது அநேகர் குறி கேட்குறவங்கள்ட்டே போயிடுறாங்க. என்ன சாமி பார்த்து சொல்லுங்கள், என்ன இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, கிடைக்காதா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் என்று உலகத்திலே நான் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படாதவங்களை சொல்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நிறைய பேர் குறி கேட்க போகிறாங்க. இதே ஆவி இன்றைக்கு கிறிஸ்தவர்களையும் தொற்றி கொண்டு இன்றைக்கி தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கள தேடி ஓடுறாங்க. ஜபம் பண்ணி சொல்லுங்கன்னு. ஒரு ஜபம் பண்ணுறதும் தப்பு இல்லை, ஜபம் பண்ணி அவர்கள் சொல்லுவதும் தவறில்லை. அதே சமயம் நம்ம குறி கேட்கும் விதமாக அதை கேட்பது தான் தவறு. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை யாராலும் தடுக்க முடியாது, தடை செய்ய முடியாது. அவரே அதை வெளிப்படுத்துவார். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலும் அப்படி ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா, இவர் ஏதாவது தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி நமக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரா என்று சொல்லி, இது முற்றிலும் தவறு. நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லணும்னு நினச்சாருன்னா கட்டாயம் சொல்லுவார்.
அவர்கள் மூலமாக சொல்வார். அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஆனால் நாம் அதை நினைத்து போகக்கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்கிற காரியம் என்ன, ஆண்டவரே என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்று ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்க. எனக்கு அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை. பொதுவாக உலகத்தில் உலக பிரகாரமான மனுஷரிடத்தில் சொல்லுவாங்க, ஐயோ அந்த மனுஷன் சொன்னார்னா அப்படியே பழிக்குங்க, அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் சொல்கிற வாக்கு பழிக்குங்க. சிலர் சொல்லுவாங்க அவங்க சொன்னால் நடக்கும். இன்றைக்கி சில பேர் இப்படி பேசுகிறவங்க, இங்கே பாரு, நான் சொன்னால் நடக்கும், நான் மனுஷிகமாக பேசுகிறேன், நான் சொன்னால் நடக்கும், நான் சொல்கிறது நடக்கும், நான் சொன்னது நடக்கும். அப்படி சில பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன், நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும் பாருங்க, அப்படிலாம் சொல்கிறாங்களா இல்லைங்களா? சில நேரங்கள் அப்படி நடக்கவும் செய்கிறது. நான் சொல்கிறேன், எது எப்படி நடக்குதோ அது வேறு விஷயம். மனுஷர்கள் சொல்கிற காரியங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குறித்து, உங்களிடத்திலே, உங்களை பார்த்து, நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அது நடக்கும். அல்லேலூயா. ஆமாம். எனவே மனுஷனுடைய வாக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் சொல்லுறாங்க, ஐயோ அவன் வாக்கு அவன் படிச்சிடும், அவன் எது சொன்னாலும் படிச்சிடும் என்று இந்த உலகத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும், நிறைவேறும். அது தாமதிக்கிறது இல்லை, அது என்ன செய்கிறதில்லை, ஆமாம் அது தாமதிக்காதான். ஆனால் இன்னொரு காரியம் நான் சொல்கிறேன், சில நேரங்களிலே ஆண்டவருடைய கிரியைகளை நான் சொல்கிறேன், சில நேரங்களிலே சில மனிதர்களை குறித்து ஆண்டவர் எதுவுமே சொல்லாமலே இருக்கத்தான் செய்கிறார். சில நேரங்களிலே சில நேரங்களில் சிலர் மனிதரோடு சில காரியங்களை அவர் பேசுகிறார், சொல்கிறார். நான் சொல்கிறது தனிப்பட்ட முறையிலே நேரடியாக பர்சனலாக நான் சொல்ல வருகிறேன். பொதுவாக பேசுகிறது வேறு, தனிப்பட்ட முறையில் நேருக்கு நேராக ஆண்டவர் அநேக இடத்தில் பேசியிருக்கிறார். இது வேதாகமத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கிறதை நாம் நன்கு அறிவோம். அதே சமயத்தில் ஆண்டவர் ஒரு சிலரோடு எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக மௌனமாக இருக்கிறதையும் பார்க்கிறோம். இப்போ உங்கள் காரியம் என்ன என்று தான் நான் உங்களை பார்த்து கேட்குறேன். இப்பொழுது நான் இதை சொல்லுகின்ற நேரத்தில் சிலருடைய மனநிலைமைகள் எப்படி இருக்கலாம், அதை எங்கே கேட்குறேன். நான் ரொம்ப நாளாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், ரொம்ப நாளாக நான் ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டாரு, ஆண்டவர் ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. என்ன தான் சரி தெரில, இது செய்கிறதா செய்ய வேணாமா, போகிறதா போகணுமா, இது கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, ஒன்றுமே சொல்ல மாட்டாருங்க. ஆண்டவர் பேசுவாருன்றாங்க, என்னமோ அங்கே பேசினார் இங்கே பேசினார் அவங்கள்ட்ட பேசினது தான் சொல்கிறாங்க, என்னகிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டார் என்று நினைக்கிற சொல்லுகிற நிலையிலே ஒரு வேளை ஒரு சிலர் இருக்கக்கூடும். யாராரோ சொல்கிறாங்க கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னு, ஐயோ என்னகிட்ட பேச மாட்டார் என்கிற எண்ணத்தில் இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களோடு மௌனமாக இருக்கிறதாக நீங்கள் சொல்ல வரீங்களா? கர்த்தர் பேசுகிறார் என்றதை நான் உணர்கிறேன், நம்புகிறேன், நிறைய பேர் சொல்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் என்னட்டு ஆண்டவர் பேசவே மாட்டாருங்க, நேரடியாக ஆண்டவனுடைய குரலை நான் கேட்க முடியலையே என்கிற கவலையோடும் கலக்கத்தோடு இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு வார்த்தை, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அட ஒன்று வேணுங்க, என்கிட்ட அதிகமாக பேசணும் அவசியம் இல்லைங்க, ஆண்டவர் என்னட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசினாலே போதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுங்க. எப்படி நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்கிறது. எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் எந்த ஒரு பிரச்சனை குறித்தாலும் நம்ம நினைக்கும் போது என்ன சொல்கிறேன், வாயை திறந்து இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாருங்க. சில குடும்பங்களில் சில புருஷரை குறித்து சில மனைவியை சொல்வது, சில மனைவியை குறித்து புருஷர்கள் சொல்கிற வார்த்தை, சில பிள்ளைகளை குறித்து சொல்கிற வார்த்தை, சில பெற்றோர்கள் சொல்கிற வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் அவர் கேட்டுகிட்டே இருக்கிறேன், இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, வாயை திறந்து போன்னு சொல்லவே மாட்டாருங்க. நான் இதுமாரி போகணும், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமான்னு நினைக்கிறேன், கேட்டுகிட்டே இருக்கிறேன், ஒரு நாள் 10 நாளாக சொல்கிறேன், வாயை திறந்து போன்னு சொல்ல மாட்டார், போனன்னு சொல்ல மாட்டார்.
மௌனமாகவே இருக்காரு. என்னன்னு நினைக்கிறதுங்க? இது போல் நிறைய சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க தானே, குடும்பங்களில் நிறைய காரியங்களில். நான் இந்த விஷயத்துக்காக என் பையன்கிட்ட பேசுகிறேன், ஒன்றுமே பதில் என்ன சொன்னார்? ஒன்றுமே பேச மாட்டுறாங்க, மௌனமாக இருக்கிறாங்க. இதே போல தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா என்று எதிர்பார்க்கறது போல, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையாவது சொல்ல மாட்டார் என்று எதிர்பார்ப்போடு தானே நிறைய பேர் இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களோட பேசணும்னு சொன்னார், அல்லது ஒரே ஒரு வார்த்தையாகிலும் ஆண்டவர் உங்களோட சொல்ல வேண்டும் என்று சொன்னார். கவனிங்க, அவரை சொல்லும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது அவர் வாயை திறந்து அவர் வாயை திறந்து ஒரு சொல்ல வைக்க வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன். வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது சொல்லணும்னா அதை நீங்கள் சொல்ல வைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவர் அழகாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டுருக்காரு, எழுதியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேருக்கு சொல்லியும் இருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் நடக்கலையே, எனக்கு ஒன்றும் சொல்லலையே, நமக்கு ஒன்றும் நடக்கலையே என்ற கேள்வியோடு தானே இருப்பீங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லியும் இருக்கிறாரு. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்ன இந்த வசனத்தின்படி நடக்கும் தானே, நிறைவேறும் தானே. அதை சொல்லாதனால தானே இப்போ எனக்கு குழப்பமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் வாயை திறந்து ஒரு வார்த்தையாகிலும் உங்களோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நம்ம அதற்கு தகுந்தாறு போல நம்ம நடக்கணும். ஆண்டவர் உங்களை பார்த்து பேசணும், உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறது போல நீங்கள் நடந்து, உங்களுடைய நடக்கையை பார்த்து, உங்களுடைய செயலை பார்த்து, உங்களுடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவரால் உங்களோட அவரால் பேசாமல் இருக்க முடியாது. அப்போ நம்ம அந்த காரியத்தை செய்யணும். நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யலை என்று நீங்கள் ஒரு வேலை யோசிக்கக்கூடும். நான் வேதத்தில் சிலரோடு ஆண்டவர் பேசுனதுக்கான பின்னணியை நான் ஒரு 4-5 குறிப்புகளை சுருக்கமாக சொல்லி, நான் விரிவாக சொல்லலை, சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம வேதத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பிரத்யட்சமான ஒரு தேவ மனுஷன் ஆபிரகாம். ஆண்டவர் அவரோடு பேசினதாக வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்கிறாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும். இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அவர் சொன்னபடியே புறப்பட்டு போகிறதாக எழுதியிருக்குது. நான் ஏன் போகணும், நான் எதுக்கு போகணும், நான் போக மாட்டேன், நான் அந்த ஊருக்கு போக மாட்டேன், இந்த ஊருக்கு போக மாட்டேன், அப்படிலாம் சொல்ல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படி போனதாக போட்டிருக்குது. நான் என்ன சொல்ல வருகிறேன்றது கவனி. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 22:18 நீங்கள் பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். போதும். அப்ப கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்னதை நிறைவேற்றுகிறார். அது நிறைவேறுவதற்கான காரணங்களை பார்க்கும் பொழுது கர்த்தரே அதை குறித்து ஒரு சாட்சியாக சொல்லுகிறாரு. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால, நீ கீழ்ப்படிந்ததுனால என்ன செய்வேன் நான் உன்னை. அப்போ அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தம் அவனோட வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கான காரியத்தை பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நீ பார்க்கும்போது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ இது வரைக்கும் அவருக்கு தெரியலையா? நான் ஆண்டவரை தான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு இது வரைக்கும் தெரியலையோ? அவர் சொல்கிறார், இப்போ தான்ப்பா தெரியுது நீ எனக்கு பயப்படுறவன் என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுவர்களாக நீங்கள் வாழ்ந்து
அவருடைய சொல்லுக்கு ஆபிரகாமை போல நீங்கள் கீழ்ப்படிவீர் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். எனவே ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார். வாயத்திறந்த ஆண்டு என்னை குறித்து ஒரு காரியம் சொல்ல மாட்டார் என்று சொல்லி நீ அங்கும் இங்கும் அலமோதிட்டு நிற்க வேண்டாம். நீ அங்கேயும் இங்கேயும் தலையை கொடுத்துட்டு நிற்க வேண்டாம். தலையில் கையை வச்சு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கன்னு நீ யாரை தேடியும் ஓட வேணாம். கர்த்தரை தேடி ஓடு, கர்த்தர் உங்களோடு பேசுவார். எனவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தில் பார்க்கும்போது நிறைய இருக்குது, சொல்ல முடியாது, நேரம் இல்லை. கவனிங்க, நான் செய்ய போகிறதை என் ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று அங்கே எழுதியிருக்கிறது வசனம். நிறைய இந்த சம்பவங்களும் உங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் அவரோடு என்ன செய்கிறாரு, பேசுறதாக வேதத்திலே ஆபிரகாம் மட்டுமல்ல, மோசேயோடையும் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, யாக்கோபோடு பேசுகிறாரு, ஈசாக்கோடு பேசுகிறாரு, யோசேப்போடு நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஒரே ஒரு சாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். எனவே நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 சாமுவேல். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். கர்த்தர் தாவீதை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் வம்சத்தை குறித்தும் நடக்க போகிறதை குறித்தும் கர்த்தர் அங்கு பேசுகிறதை சொல்லுகிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். 12வது வசனம் 13. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் தாவீதிற்கு சொன்ன காரியத்தை பற்றி நான் சொல்ல வருகிறேன். அதாவது அவருடைய வம்சத்தை குறித்து, அவருடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக நேரடியாக அங்கே சொல்லுகிறதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ இப்படி தாவீதை குறித்து ஆண்டவருக்கு என்ன அக்கறை, கரிசனை, அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்படி அவனுடைய குடும்பத்தை குறித்து, அவனுக்கு பின்னாடி யார் அரசாளுவா, அவன் குடும்பம் எப்படி இருக்கும், வம்சம் எப்படி இருக்கும், இந்த காரியங்களை குறித்து திட்டமும் தெளிவுமாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதை கேட்ட உடனே தாவீதுக்கு ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். தேவரீர் என்னை இது கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம், மனுஷ முறையாக என்னை பார்த்து என்னை குறித்து என்னிடத்தில் இந்த காரியத்தை நீங்கள் சொல்கிறீங்களே என்று சொல்லி அவர் ரொம்ப அதிசயப்பட்டு போகிறதையும் நாம் அங்கே பார்க்குறோம். கவனிங்க, அப்படி அவர் சொல்கிறார். இப்படிலாம் ஆண்டவர் செய்கிறதுக்கான காரணங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, தாவீதினுடைய காரியங்களை குறித்து சொல்லணுன்னா ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். அது உங்களுக்கு தெரியும். நான் நிறைய செய்திகளை தாவீதை பற்றி நிறைய முறை எடுத்து சொல்லியாச்சு. ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன, அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். எதை வைத்து எதை குறித்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் என்று சொன்னால் அதற்கு பல காரியங்களை சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோட்டமாக, ஒரு நிழலாட்டமாக, ஒரு முன்னடையாளம் என்று கூட சொல்லலாம். ஆமாம், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளையும் உபதேசங்களையும் கற்பனைகளையும் படி வாழ்ந்த ஒரு மனுஷன் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரே ஒரு சாம்பிள் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். சவுலுக்கு பயந்து தாவீது ஓடி ஒளிந்து மங்கும் இங்கும் அலைந்து திரிந்து வாழ்ந்த வாழ்க்கையின் காரியமெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யார் அவரை கொலை செய்ய வேண்டும், யாரால் கொல்லப்படுவோமே என்று அஞ்சி பயந்து நடந்து கொண்டிருந்தானோ தாவீது, அந்த மனுஷன்தான் சவுல், வேறு யாரும் இல்லை. அந்த சவுலுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன, தாவீதை பார்த்து என்ன சொல்கிறான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய்,
நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். அப்போ என்னது? சவுலை கொலை செய்வதற்கான நல்ல வாய்ப்பு, தருணம், சந்தர்ப்பம் தாவீதுக்கு கிடைத்தது. ஆனால் தாவீதை அதை செய்யவே இல்லை. இந்த சவுலை நினைத்து நினைத்து தான் தாவீதினுடைய மனம் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கலங்கி ராத்திரி பகலாக தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அலைந்து திரிந்துட்டான். இவன் கதையை முடிச்சுட்டு அவர் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைத்த போது கூட அங்கே இதே 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 4ஆம் வசனத்திலேருந்து இருக்கிறது. வாசிக்கப்பது நேரம் இல்லை, நீங்கள் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, ஆனால் அவன் செய்யலை. என்ன சொல்ல வருகிறேன்? தாவீதினுடைய ஒரு பொறுமை, நிதானம். என்ன சொல்கிறாரு? தேவன் அபிஷேகம் பண்ண வைத்தவர் மீது நான் கையை போடுவது எப்படி? நான் செய்ய மாட்டேன். எல்லாரும் அவனை வற்புறுத்துகிறாங்க, தூண்டுதல் பண்ணுறாங்க. அந்த தாவீதுக்கு செவி கொடுக்கவே இல்லையே. ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க, அந்த வாய்ப்பையும் அவன் பயன்படுத்திக்கவே இல்லை. நான் இங்கே வருகிறேன். இயேசு என்ன சொன்னார்? தீமையை நன்மையால் வெல்லை என்று இயேசு புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரு மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கதை நாம் வாசிக்கிறோம். இயேசு பல வருஷங்களுக்கு பின்பு இயேசுவே பிறந்து வளர்ந்து அவர் வாயால் வந்த வார்த்தை இது. ஆனால் இயேசு வருவதற்கு முன்பதாகவே இயேசு சொன்ன வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டின ஒரு மனுஷன் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் தாவீதை பற்றி சொல்ல வருகிறேன். அப்போ தாவீதை குறித்து ஒரு சாட்சி, அதுவும் எதிரி மூலமாக, நமக்கு வேண்டியவர் மூலமாக சொல்கிற சாட்சி பெரிய விஷயம் இல்லை. நமக்கு உங்களுக்கு யார் ரொம்ப வேண்டியவங்களாக்கா உங்களுக்கு நல்லா தான் சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய விசேஷமா? அப்போ உங்களை விரோதிக்கிறவர்கள் வாயிலேருந்து இப்படிப்பட்ட சாட்சி வருமா? தாவீது அந்த சாட்சி பெற்றிருக்கிறானே. சவுல் வாயாலே சொல்கிறான், என்னை விட நீ ரொம்ப நல்லவன்ப்பா, நான் உனக்கு போய் தீமை செய்யப்படும், எனக்கு நீ நன்மை செய்தேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வார்த்தை, அந்த வசனத்தை நான் கூர்ந்து பாருங்கள், என்ன சொல்ல வருகிறேன். அப்போ இந்த கிரியையானது, இந்த சம்பவம், இந்த கிரியையில் இது மட்டுமல்ல, இது போன்று இன்னும் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரமில்லை, நான் முன்னாடி சொல்லிட்டேன். அப்போ ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்துட்டு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? தாவீது குறித்து ஒரு வார்த்தை இல்லை, பல வார்த்தை பேசுகிறார். நான் சொல்ல வந்தது, நம்மள்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை பேச மாட்டாரான்னு தான் நினைக்கிறீங்க. உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து தாவீதுக்கு சொன்னது போலவே, தாவீதுக்கு என்ன சொன்னார்? உன் கற்ப பிறப்பான மகன்தான் என்ன செய்வான்? உன் சிங்காசனத்தில் அமர்வான், உனக்கு பின்னாடி அவன் தான் இந்த நாட்டை ஆள போகிறான். இதெல்லாம் ஒரு கேட்குறதுக்கு மனசு சந்தோஷமான விஷயம். நமக்கு பின்னால் என்ன நடக்குமோ, எனக்கு பின்னால் இந்த பிள்ளைங்க கதி என்ன ஆகுமோ. இன்றைக்கி நிறைய பேர், நிறைய வயதான பெற்றோருடைய நிலைமை என்ன, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பின்னால் இந்த பிள்ளை நிலைமை என்ன ஆகும் தெரியலையே, இவன் எப்படி இருப்பான்னு தெரியலையே, எப்படி வாழ்வான்னு தெரியலையே என்று அநேக பெற்றோர்கள் அநேக காரியங்களை நினைத்து கவலைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா எல்லாருக்கும் மனசில் அந்த கவலை வந்துடுதுங்க. 50-60 வயசு தாண்டிட்டாலே நிறைய பேருக்கு பிள்ளையை குறித்த ஒரு கவலை என்ன, இவன் எப்படி இருப்பான்னு தெரியலையே, அவன் என்ன ஆகுமான்னு தெரியலையே, குடும்பம் அப்படின்னு. அதுதான் நான் சொல்கிறேன், தாவீதுக்கும் அந்த கவலை இருந்திருக்கும். கர்த்தர் பேசினாரா இல்லையா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இது போன்ற காரியங்கள் கர்த்தர் உங்களோட பேசினா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாது, உனக்கு பின்னாடி உன் குடும்பம் எப்படி இருக்கும், பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அதை கேட்கும்போது மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது பாருங்கள். அப்படி பேசணும் என்று சொன்னால், அந்த மாதிரி வார்த்தையை கேட்கணும் என்று சொன்னால் தாவீதை போல இருக்கணும் என்று நான் சொல்ல வருகிறேன். தாவீதின் வாழ்க்கையில் நடந்தது ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஒரு காரியத்தை தான் நிறைய சொல்ல முடியும் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்து. அப்போ இது போல நம்ம நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் சொல்ல வருகிறேன். மூன்றாவதான ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே 5ஆம் வசனம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய்.
உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். அதாவது சொன்னார், ஒரு சொன்னார், அது நிறைவேறினது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். கர்த்தர் ஒரு வார்த்தையை அவர் சொன்னார்னா அதை நிறைவேற்று என்று சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், ஒரு பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னு ஆக்கினார். அதே போல் தாவீதின் வாழ்க்கையில் சொன்னார், நான் உனக்கு பின்னாலும் உன் சந்ததி உன்னுடைய கற்ப பிறப்பான மகனை தான் நான் என்ன செய்ய போகிறேன், ராஜஸ்தானத்தில் வைக்கப் போகிறேன்னு சொன்னார். அதை நிறைவேற்றுகிறார். சொன்னார், அதை நிறைவேற்றுகிறதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, இங்கே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கும்பொழுது முதல்ல தீர்க்கதரிசி மூலமாக நீ மரித்து போகிறப்ப உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன உடனே இந்த எசேக்கியா என்ன பண்ணார், அவர் ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணினார், அவர் மிகவும் அழுதார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறாரு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் அனுத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அது மாத்திரமல்ல 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள்கிட்ட பேசவே இல்லையா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாருங்க. யாரோ சொல்கிறாங்க, என்னட்ட ஆண்டவர் பேசினார், ஐயோ என்னட்ட பேசினாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்னக்கிட்ட ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப நேரம் பேசணும் அவசியம் இல்லை, நிறைய பேசணும் அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை பேசினா நான் சந்தோஷம் தானே. நமக்கு அருமையானவர்கள், நான் சொல்கிறேன், நமக்கு அன்பானவர்கள், அருமையானவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட பேசலன்னா உங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மனுஷன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார், காலையிலேருந்து உம்முன்னு இருக்காருங்க. எத்தனை பேருக்கு அதை குறித்து கவலைப்படுறீங்க? அப்போ ஆண்டவர் நீண்ட காலமாகவே மௌனமாகவே இருந்தால் அது உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசிட்டா, அப்பா பேசிட்டார் என்பது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட பேசணுன்னா, பேசாவிட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நான் 2-3 காரியங்களை சொன்னேன். என்னது, ஆபிரகாமை போல் நம்ம ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படியணும், பயப்படணும். அதே போல் தாவீதுடைய வாழ்க்கையிலே சொன்னது போல் என்ன செய்யணும், என்ன தீமைக்கு நன்மை செய்ததாக நாம் பார்க்குறோம் இல்லையா? பொறுமையாக இருந்து தனக்கு வருகிற தீமையிலும் கூட பொறுமையாக இருந்து தீமைக்கு பதிலாக நன்மையை செய்து கர்த்தருடைய மனசில் இடம் பிடிச்சு கர்த்தர் அவரோடு பேசும்படியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் மனசில் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் பொங்கி தாவீதை ஆசீர்வதிக்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். மூன்றாவதாக ஒரு காரியம், இங்கே நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் எசேக்கியா என்ன செய்ததாக பார்க்குறோம், கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட பேசுகிறோன்னா நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விட்டு ஜெபிங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஏனென்றால் உங்களுடைய கண்ணீரை பார்க்கும்போது நீங்கள் கூட அப்படி தானே, உங்கள் முன்பாக யாராவது வந்து அழுதுட்டா மனசு கேட்க மாட்டுது. உங்கள் முன்னால் நின்று ஒருத்தவங்க தேம்பி அழுகுறாங்க, நீ சும்மா இருப்பீங்களா? யாரும் இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அப்படி யாரோ ஒருத்தவங்க உங்கள் முன்னால் வந்து நின்று அழுதாங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு வேளை பேசக்கூடாது, பேச வேணாம்னு நினச்சிருந்தாலும் கூட என்ன செய்வீங்க? ஏன் அழுவுற? வாயை திறந்துடுறீங்க பாருங்க, ஏன் அழுவுற, எதுக்கு அழுவுற, அழாத, அப்படி தானே சொல்ல நினைக்குது உங்கள் மனசு. நம்மை விட ஆண்டவர் இரக்கமும் மனது உருக்கமும் உள்ள தெய்வம், அன்பு உள்ள ஒரு தெய்வம். அவர் என்ன செய்வார், அவர் சமூகத்தில் போய் நீ முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு அழும்போது அவர் மனசு தாங்காது, உடனே என்ன செய்வார், அழாத. அப்போ ஒரு வார்த்தை கேட்டுடுறோம் பாருங்க. அப்போ இங்கே நான் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்லிடுறாரு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் கதை முடிஞ்சு போச்சு, ஆயுஷ் முடிஞ்சு போச்சு, நீ சீக்கிரமாக என்ன பண்ணு, வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்து, இன்னும் இத்தனை நாளில் நீ உனக்கு மரணம் வரப்போகுதுன்றது முன்னாடியே சொல்கிறாருன்னா எப்படி இருக்கும்? இதை கேட்டு இந்த எசேக்கியா என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, அழுது ஜெபம் பண்ணுறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன். அப்படி வெறும் வார்த்தையோடைய சொன்னாரா? உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். அது மட்டுமா, 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவ. கவலைப்படாதப்பா, முதல்ல சாகுவேன்னு சொன்ன ஆண்டவர் ஜபத்தை கண்ணீரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, சரி கவலைப்படாத, அடுத்த 3ஆவது நாளே நீ என்ன செய்ய போகிற, ஆலயத்துக்கு வரப்போகிறப்போ.
இதே போல தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களை சாட்சியாக நிறுத்தவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன செய்யணும்? அதை தான் நான் இப்போ சொல்லிட்டு வரேன். பேசலைன்னாக்கா அவரை பேச வைக்கிறதுக்கு வழியை நான் சொல்லிட்டு வரேன். நம்மளோட பேசணும் ஆண்டவர். ஒரு வார்த்தையாவது பேசணும் என்று ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்குற ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம். யோவான் 4. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். விசுவாசம் உழவலாக இருங்கள். அதாவது ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போகலை. அவன் வந்து சொல்கிறான், என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வரணும்னு என்று சொல்லி அதுக்கு மேலே இருக்கு பாருங்க. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போப்பா, உன் மகன் பழிச்சிக்கிட்டான் அப்படின்றாரு. எங்கே? நீ இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே. அதை கேட்டு அதை நம்பி அவன் போகிறான், போய் பார்க்குறான். அவன் சொல்கிறாங்க, அவன் நல்லாயிட்டான். எப்போ சொன்னாலும் அதை வந்து வெரிஃபை பண்ணுறான். அப்போ இவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த நேரமும் அவன் சுகமானதும் விட்டு பார்க்கும்போது எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. நான் சொல்ல வருகிறது என்னென்னா, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். சொல்லிட்டு இருக்கிறவர் அல்ல. அவர் ஒன்று சொன்னார்னா அதை அவர் நிறைவேற்றுகிறவர் என்று நான் சொல்கிறேன். அப்போ அதை நம்புகிறான். என்ன சொல்ல வருகிறேன், இங்கே இயேசு சொன்னதை நம்பி போகிறான். இயேசு வரல. அவன் எதிர்பார்ப்பு இயேசுநாதர் வரணும், தலையில் கையை வைக்கணும், வீட்டுக்கு வரணும், தொட்டு ஜெபம் பண்ணணும் என்பது தான் அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இயேசு வரல. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் வீட்டுக்கு போகிறான். அது உண்மையாகவே நடக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உடையவராக இருங்கள். தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் உடையவர்கள், தேவனிடத்தில் விசுவாசம் உடையவராக இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர். ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார். இன்னொரு சம்பவத்தை, இதற்கு இணையாக ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். லூக்கா 7:7. லூக்கா 7:7. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும். கிட்டத்தட்ட இந்த சம்பவத்துக்கு ஒத்து தான் இருக்கிறது. ஒரு சில வார்த்தைகள் தான் அதில் மாறுது. அதில் பார்த்தீங்களா? அதனால் குணமாக்க வேண்டும் என்று யார் அங்கே பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். இப்போ நீங்கள் யோவானில் நீங்கள் படிக்கும்போது பார்க்கும்போது ஒருவன் வந்து அவனோட மகன் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் அதில் ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்த சம்பவத்தை நீங்கள் கவனிங்க. இங்கு அவன் சொல்கிறான், அந்த வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான் என்று சொல்லி குணமாக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்கிறதாக பார்க்குறோம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது இயேசு அவர்களுடனே கூட போனார் என்று எழுதி பாருங்க. சொன்ன உடனே இயேசுநாதர் போயிட்டு இருக்கார். இன்னும் வீட்டுக்கு போகிறதாக எழுதப்பட்டிருக்குது. ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் இருந்த இடத்துலேருந்து வாயத்திலிருந்து உங்கள் வாயால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் சுகமாயிடுவான். இதை ஆண்டவரை எதிர்பார்க்கலை என்று நான் சொல்கிறேன். ஏன்னா இயேசு அங்கே வருவதாக எழுதியிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு விளக்கம் வேறு சொல்கிறான். நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன், என் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவங்க இருக்கிறாங்க, ஒருத்தவனை பார்த்து போகிறான், வா என்ன வரான், என் வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருக்குது, என்னை விட பெரியவர் நீங்கள் எல்லாம் அதிகாரத்தில் உள்ளவர் அல்லவா, அப்போ நீங்கள் இருந்த இடத்துல இருந்து போன்னா போவாதா, வா என்ன வராதா, நீங்கள் சொல்லுங்கன்ற ஆண்டவருக்கே ஒரு பாடம் எடுக்கிறத போல அப்போ நாங்கள் சொல்லுகிறான்.
இயேசு இவைகளை கேட்டு, 9வது வசனம் பாருங்க. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. ஆண்டவரை ஆச்சரியப்பட வைத்த ஒரு செயல் என்று நான் சொல்ல வருகிறேன். அவருடைய மனசை திகைக்க வைத்த ஒரு செயல் என்று நான் சொல்ல வருகிறேன். அது என்னது? அப்படிதான் எழுதியிருக்குது. ஆண்டவரே ஆச்சரியப்படுறாரு. எதை குறித்து, எதை நினைத்து, எதை கேட்டு என்று சொன்னால், அவன் சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறான்? வார்த்தை என்ன? ஆண்டவரே, நீங்கள் எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் வியாதி சரியாக போகுது. ஆனாடா, என்னட்டு இது மாதிரி யார் வரைக்கும் சொன்னதே இல்லையே, எல்லாருமே என்னை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு என்னை வருத்தப்படுத்திட்டு தான் இருந்தாங்க என்று இப்படி இவனுடைய செயல்பாடுகளை நினைத்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இது போல் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லி, நீ போகலாம். அங்கே எழுதப்படலை, அங்கே யோவானில் வாசிக்கிறோம், நீ போகலாம், ஒரு மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்கிறது போல் அனுப்பப்பட்டவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, அவன் சுகமாயிட்டான். நான் சொல்ல வந்தது என்ன? அவன் கேட்டது என்ன? ஒரு வார்த்தை. நல்லா பார்த்துங்க, என்னது? ஒரு வார்த்தை. அவர் எங்கே இருந்தாலும் சரி, இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொன்ன அந்த வார்த்தை, அந்த விசுவாசம் அவங்க வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வந்தது என்று நான் சொல்ல வருகிறேன். எனவே தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன். இது எனக்கு நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா, எனக்கெல்லாமா அவர் செய்வார், இப்படிலாம் அவிசுவாசத்தோடு பேசாதீங்க. யாராருக்கு என்னென்னமோ நடக்குது, எனக்கு தான் ஒன்றும் நடக்க மாட்டுது. யாராரோ என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தான் ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. இந்த ஆண்டவர் என்ன தான் பண்ணுறது, வாயை திறக்கவே மாட்டார். இப்படிலாம் ஆண்டவரை குறித்து நிந்திக்கிற மாதிரியோ, முறுமுறுக்கிற மாதிரியோ, குறை சொல்கிற மாதிரியோ நீங்கள் பேசி எந்த ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி எதையும் சாதிக்கவும் முடியாது. இன்றைக்கு மனுஷீகமாக நடந்து, மனுஷீகமாக பேசி, மனுஷன்ட்டு பேசுகிறது போல் சொல்லி காரியத்தை சாதிக்கலாம் என்று நினைக்கிறாங்க. மனுஷன்ட்டு இப்படிலாம் பேசும்போது மனுஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன அவங்களை ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க என்று சொல்லி உங்களை வந்து சமாதானப்படுத்துறது போல் ஆண்டவர் உங்கள்கிட்ட சமாதானத்தை வருவார் என்று சில தப்பு கணக்கு போடுறாங்க. ஆண்டவர் இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப வருத்தம் அடைகிறார், கோபம் அடைகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அப்படி தான் பேசி முறுமுறுத்ததாக எழுதப்பட்டிருக்கு. முறுமுறுத்து ஆண்டோடைய கோபத்துக்கு ஆளாக என்று, நீங்களும் முறுமுறுக்காதில் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் முறுமுறுப்பான காரியம். ஆண்டவரை குறித்து இழித்து பழித்து குறை சொல்லி அவரை செய்யல போல வரல என்று நீங்கள் என்ன பேசினாலும் அது முறுமுறுப்பு என்பதை மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி சொன்ன ஆண்டவருக்கு ரோஷம் வந்து, கோபம் வந்து, வேகம் வந்து, ஆத்திரம் வந்து, அவருக்கு என்ன பண்ணுறோம், என்னடா நம்மளெல்லாம் அப்படியே பேசிக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப அப்படியே செய்திருவார்னு நினைக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. மனுஷன்ட்ட வேணால் நடக்கலாம். மனுஷன்ட்ட அப்படி தான் சில பேர் காரியத்தை சாதிக்கிறாங்க. அவங்களை இடும்பா வீம்பா பேசிட்டு, இவர் எங்கே தருவார், இவர் செய்வாரா, செய்வதை பார்ப்பேன் இப்படி சொல்லி, இப்படி சில பேர் உசுப்பேத்தையே சில நேரத்தில் சில காரியத்தை சாதிக்கிறாங்க. என்ன நம்மளை இப்படி பார்த்து சொல்லிட்டேன், ரொம்ப கேவலமாக சொல்லிட்டாங்க, அவங்க செய்ய மாட்டேன்னா என்று சொல்லி செய்யவும் வச்சுட்டு, எப்படி வாங்கின பற்றியா, எப்படி போட்டு வாங்கின பற்றியா, இப்படி சொன்னால் தான் இவங்கள்ட்டலாம் காரியம் நடக்கும் என்று சொல்லி மனுஷன்ட்ட சில காரியத்தை சாதிக்கிறது போல் ஆண்டவர்கிட்ட செய்யலான்னு நினைக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. மனுஷன்ட்டு நடக்கலாம். மனுஷன்ட்ட ஒரு 4 பேர் மத்தியில் இவர் என்னங்க சும்மா ஒரு மனுஷன் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாருன்னாக்கா அவனுக்கு ரோஷம் வந்துடும். சரி இந்தப்பா 4 டீ இப்படி சொல்கிற ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் எதை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது 4 பேரில் சொல்லும்போது அதை அவனுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, செய்த பிற்பாடு நீங்கள் பின்னால் போய் சிரிப்பாங்க. இங்கே பாரு இவன்ட்டு எப்படி செய்ய வச்சேன் பார்த்தியா, இப்படி பேசினா. அதே போல் ஆண்டவர்கிட்ட செய்யலான்னு நினைக்காதீங்க, அவர் கொடுக்க மாட்டார். அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒழுங்காக மரியாதையாக, நான் உங்களை சொல்லலை, ஆண்டவர்கிட்ட ஒழுங்கு மரியாதையாக தாழ்மையாக கீழ்ப்படுதலோட ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கேட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அவர் செய்வார். அவரை வழிக்கு கொண்டுட்டு வரலாம், அவரை வளைக்கலாம் என்று சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வளைஞ்சு போவீங்க. அப்படிலாம் நினைக்கிறாங்க சில பேர். ஆண்டவருக்கு கண் இருக்குதா, அவர் காது இருக்குதா, அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரா, ஏன் இப்படிலாம் நடக்குது என்று புலம்புனாக்கா ஆண்டவருக்கு உடனே என்ன கோபம் வந்துடுமா, என்ன ஐயோ நம்மளை எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பிசாசு உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகள். இதற்கு இடம் கொடுத்து ஆசீர்வாதத்தை எழுந்து போகாதீங்க. எனவே நான் இந்த சம்பவத்தில் சொல்ல வந்தது என்னென்னா, ஆண்டவருடைய மனதை திகைக்க வைக்கிற, ஆச்சரியப்பட வைக்கிற விசுவாசம். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராக இருந்தால், இயேசு சொல்கிறார்ல, என் பிதாவிடத்தில் விசுவாசமாக இருங்கள், இது தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசிக்கிறோம் தானே.
இல்லையா? அப்போ நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுறது மட்டுமல்ல, அவர் சொன்னதை செய்கிறவர், செய்து அவர் நிறைவேற்றுகிறவர். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் முதலே சொன்னேன், சில நேரங்களிலே சிலரோடு ஆண்டவர் பேசுகிறதே இல்லை, வாயத்திறந்து ஒரு வார்த்தையும் பேசுகிறதே கிடையாது. ரொம்ப நாட்களாகவே சிலரோடு ஆண்டவர் மௌனமாகவே இருக்கிறாரு. அவரோட குரலை கேட்க முடியல, சத்தத்தை கேட்க முடியல, அவர் பேசினாரா என்று சொல்ல முடியல. நம்மளால் சொல்ல முடியாத ஒரு குழப்பத்துக்குள்ளே, ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே ஒரு சிலர் கடந்து போய் கொண்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லி கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள், கவனிங்க, இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். நான் அடிக்கடி நான் இது குறித்து செய்தி கொடுத்துருக்கேன். கானானிய ஸ்திரீ என்ன செய்தால், அவருக்கு ஒரே ஒரு மக, வேறு யாருமே கிடையாது. அந்த ஒத்த மகளும் பிசாசு பிடியில் அகப்பட்டு அவர் ரொம்ப போராடிட்டு இருக்கிறார். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுநாதர் பின்னாடி அவர் போய் கொண்டிருக்கிற இடத்துல பின்னாடி ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறா, என்ன சொல்கிறா என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று, பிசாசினால் கொடிய வேதனை பெற்றுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அதுக்கு முந்தின வசனத்திற்கு பாருங்க. அப்போது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார், ஆண்டவரை என்ன செய்தார்? அங்கே எழுதியிருக்கிறது என்னது? ஒரு வார்த்தையும் சொல்லலை. அதை தான் நான் சொல்ல வந்தேன். நம்மளுடைய அங்கலாய்ப்பு அது தானே. எனக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டாரு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாருன்றது நம்முடைய அங்கலாய்ப்பு. ஆமாம், சில நேரங்களில் ஆண்டவர் உங்களோட இருப்பதற்கான காரணத்தை நான் இப்போ சொல்லிட்டு வரேன். அப்படிதான் இந்த ஒரு வாழ்க்கையில் நடந்தது. ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை, மௌனமாகவே இருக்கிறார். சீசர்களே வந்து போய் இயேசுகிட்ட போய் சொல்கிறாங்க, ஏன்னா பின்னாலே வந்து ஏதோ தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு பதிலை சொல்லி அனுப்புங்களேன், ஏதாவது சொல்லுங்களேன் என்று சீசர்கள் கூட சொல்லும் பொழுது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். மார்க்கு இதே சம்பவம் தான், இதே சம்பவம். 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். நேரம் கடந்து விட்டதுனால நான் சுருக்கமாக நான் முடிக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன இடையில நடந்தது? பேசவே மாட்டேன்னாரு. ஆமாம், பேசலை தான். நீங்கள் அங்கே வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள். பேசாமல் இருந்தவர் சும்மா அவங்க சீஷர்கள்லாம் வந்து தொல்லை பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு பதிலை சொல்லி இந்த அம்மாவை அனுப்பிடுங்களேன் என்று சொல்லி இதுக்கு சிபாரிசு வேறு. அப்போ தான் இயேசு, அப்போ கூட அவளை பார்த்து சொல்கிறேன், நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார்கிட்ட நான் யாருக்கும் வரலன்னு சொல்லி வேண்டா விருப்பாவே பதில் சொல்கிறாரு. திரும்பவும் அவங்களுக்கு முறையிடும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போக முடியாது. அப்போ மறைமுகமாகவே அந்த பெண்மணியை அவர் யார் என்று சொல்கிறாரு. அவர் ஒரு நாய்க்குட்டி என்று ஒப்பிட்டு, சில பேருக்கு கோபமே வந்துடும். ஓ, உனக்கு செய்யறதுக்கு இஷ்டம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இருந்தால். இப்படிலாம் இருக்கிறாங்க சில விசுவாசிக்க, அப்படி இருக்கிறாங்க. என்னட்ட இல்லை, சிலர் அப்படி இருக்கிறாங்க. நாய்க்குட்டின்னு பேசுகிறீங்க, என்னை பார்த்து அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு உங்களுக்கு. ஏதோ வந்து என்னுடைய போதாத குறை, ஏன் கஷ்டம், ஏன் நிலமை, ஏதோ எனக்கு பிறந்த பிள்ளை இப்படி ஆகிட்டுது, என் நிலமை இப்படி ஆகிட்டுதுன்னு வந்து ஏதோ ஒரு முறையிட்டு வந்து சொன்னேன். ஏதோ இயேசுநாதரை பற்றி ஊர் உலகெல்லாம் ரொம்ப பெருசாக, உங்களை பற்றி ஊரெல்லாம் பெருசாக பேசிக்கிறாங்க. என்னமோ குருடரை கண்ணெலாம் திறந்து பார்க்குறாங்களாம், ஊமையெல்லாம் பேசுகிறதான்னு உங்களை பற்றி ஊரே பெருசாக பேசிக்குதுன்னு நான் வந்து, சரி ஏதோ உங்களால் ஒரு காரியம் நடக்கும்ன்ட்டு வந்து பார்த்தேன். என்னமோ ஒரு வார்த்தை வந்து வாயை திறந்து பேச மாட்டேறீங்க, ரொம்ப வீரப்பாக போகிறீங்க, ரொம்ப வெறப்பாக போயிட்டுருக்கீங்க, ரொம்ப முறைப்பாக பேசுகிறீங்க. சரி, நீங்கள் எதாவது பேச மாட்டீங்களேன்னு சொல்லி அப்பவும் நான் சரி வந்து ஏதோ கையில் காலில் விழுந்து பேசலான்னு வந்தாக்கா என்னமோ நாய் பையன்னு பேசுகிறீங்க அப்படின்னு. நீங்கள் இல்லை, இன்றைக்கி அதுமாரிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இப்படி ஒரு சம்பவம் வந்ததுன்னா இப்படி தான் பேசுகிறாங்க. என்ன நாயின்னு பேசுகிறீங்க, என்ன நாய்க்குட்டின்னு பேசுகிறீங்க, என்னை பார்த்தா நாய் வேறே தெரியுது. எப்படியா உங்களுக்கு செய்ய விருப்பம் இருந்தால் செய்யலைன்னா போயிட்டு நடைய கட்டி போயிட்டே. எனக்கு எத்தனையோ அல்லா கோயில் இருக்குது, இல்லைன்னா எனக்கு அந்த கோயில் இருக்குது, நான் அங்கே போய் முடிகேறு போட்டுக்கிறேன், அங்கே போய் நான் தாயத்தை கட்டிக்கிறேன்.
நான் ஆளை இல்லை, ஏதோ நீங்கள் என்னமோ உங்களை பற்றி எல்லாமே நல்லவருன்னு சொன்னாங்க, இயேசுநாதர்னா ரொம்ப நல்லவர்னு சொல்லிக்கிட்டாங்க, இதுதான் உங்கள் லட்சணம் போட்டிருக்கு. ஐயோ அப்படின்னு அந்த அம்மா சொல்லலை. ஆனால் இன்றைக்கு சில விசுவாசிகள் அப்படி இருக்கிறார்கள், பேசுகிறார்கள், நினைக்கிறார்கள். இந்த அம்மா என்ன செய்தது? அந்த வசனத்தை படிக்க முடியுமா? மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் அவர் நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை என்று சொல்லும் பொழுது, அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். கவனிக்கிறீங்களா? அவ கோபப்படலைங்க. அது நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மையான வார்த்தைங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது? சே, என்ன அவ்வளோ கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கேன் ஆண்டவரே. நான் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அதை மெய்தான் ஆண்டவரே என்ன, நீங்கள் சொல்கிற மாதிரி நிஜமாகவே நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே. இன்றைக்கி எத்தனை பேருக்கு நாய் என்ன, பேய் என்ன, கழுதை என்ன, குதிரை என்ன, எருமைன்னா கோபம் வருது நமக்கெல்லாம். என்னை பார்த்து இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் சொல்லலாமான்னு நான் கேட்குறேன். ஏசுநாதர் வாயிலேருந்து வார்த்தை வரலாமா? நாய்க்குட்டின்ட்டார, நாயின்னு கூட சொல்ல, நாய்க்குட்டியான். அந்த அம்மாவோட பதில் என்ன? மெய்தான். முதல்ல அவர் சொன்ன வார்த்தையை உண்மைன்னு சொல்லுதுங்க, கோவப்படலை. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும். அப்போ கொஞ்சம் கூட அசரலை, கொஞ்சம் கூட அசரவே இல்லைங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆண்டவரே. இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், இந்த நாய்க்குட்டின்னு சொல்கிற மாதிரி இது கீழே கிடக்கிறது அந்த சிந்த மந்தங்கள்லாம் சாப்பிடும் தானே, அந்த மாதிரி ஏதாவது எங்களை தூக்கி கிடாசுங்க. எனக்கு நீங்கள் ஒன்றும் தட்டில் தாம்பாளத்தில் வச்சு ஏந்தணும்லாம் எதிர்பார்க்கல. சிந்தம்பங்கள் கீழே கிடக்கும் பாருங்க, அதை நான் பொறுக்கி சாப்பிட்டுட்டு போகிறேன் ஆண்டவரே. என்ன ஒரு தாழ்மை, என்ன ஒரு பொறுமை. பேசாத ஆண்டவரை, ஒரு வார்த்தை கூட பேச விரும்பாமல் மௌனமாக இருந்தார் என்று சற்று முன்பு அவங்க வாசித்தேன். இயேசு அதுக்கு பிரதித்திரமே சொல்லவே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. வாயை திறக்க வச்சுட்டாங்க. என்ன சொல்லி, எதை சொல்லி, எப்படி சொல்லி. இன்றைக்கி சில பேர் வாயை திறக்க வைக்கிறதுக்குன்னு வீம்பு பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க, வீராப்ப பேசுகிறவங்களாம் இருக்கலாம். நான் உன்னை வாயை திறக்க வைக்கிறேன் பாரு என்று சொல்லி வேண்டா விதமாக விதண்டவாதமாக பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துலையே நான் அப்படி கயிறை மாட்டிட்டு தொங்குவேன், இந்த இடத்துலையே நான் இந்த பாட்டில் குடிச்சிட்டு நான் செய்வேன், ஆச்சு போச்சு இதை சொல்லி நான். அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் உலகத்தில் நடக்கிறத சொல்கிறேன், உடனே மிரண்டு கொண்டு ஐயோ அப்படிலாம் ஒன்றும் செஞ்சிடாத, சரி 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 அப்படி வா வழிக்கு. எப்படி அப்போ பிளாக்மெயில் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் வீட்டில், குடும்பத்தில், ஊரில் நடக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சில விசுவாசி வீட்டிலே இது நடக்குதுங்க. நான் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், நான் அப்படி செஞ்சிருவேன். என்னோட வம்பா குடும்பம் இருக்கு, என்ன பண்ணுறது? எப்படிலாம் வாயை திறக்க வைக்கிறாங்க பாருங்கள். ஏசுநாதர்கிட்ட இந்த அம்மா வாயை திறக்க வச்ச விஷயத்துக்கு நான் வரேன், அதை தான் நான் சொல்ல வரேன். காரியத்தை சாதிக்க பாருங்கள். மெய்தான் ஆண்டவரே. அப்போ அந்த தாழ்மை, பணிவு, சகிப்புத்தன்மை, பொறுமை, இது என்ன செய்தது? இது என்ன செய்தது? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றார்? அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றான். ஆமாம். என்னது? இங்கே பாருங்க, நான் படிக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம், இதே சம்பவம் தான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் சுகமானார். உன் விசுவாசம் பெருசு. அதாவது ஆண்டவருடைய மனசை தொட்ட காரியம், ஆண்டவரை ஆச்சரியப்பட வைத்த ஒரு விசுவாசம் என்று நான் சொல்ல வருகிறேன். என்ன சொல்கிறேன்னா, இது போல் நீங்கள் நடந்து கொண்டால், ஆண்டவர்கிட்ட நீங்கள் அணுகுமுறை, நீங்கள் அப்படி அப்ரோச்சிங் சொல்கிறேன், இப்படி நீங்கள் அணுகும் பொழுது ஆண்டவரால் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால், என்னது? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? அந்த வாக்குத்தத்தம் என்னங்க? நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது, நிறைவேறும். அவர் சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் இல்லை. கவனிங்க, ஒரு சம்பவத்தில் பார்க்குறோம். மரியாள்கிட்ட வந்து நிற்கிறாங்க, திராட்சரசம் இல்லைன்னு சொல்லி. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி பேசுவீங்க. அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு சம்பவம் இருக்கிறது. சவுல்
ஆண்டவரால் தொடப்பட்டு கீழே விழுந்து நடுங்கி திகைத்து யார் என்று கேட்கும்போது துன்பப்படுத்துகிற இயேசு தானே என்று சொல்லும்போது அதுக்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று இயேசுனிடத்தில் கேட்குறார் அவர். அதற்கு இயேசுனுடைய பதில் என்ன? நீ புறப்பட்டு போ, அங்கே நீ நீ என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே உனக்கு சொல்லப்படும். இது வரைக்கும் பேசினவர் அங்கே என்ன சொல்கிறாரு? அங்கே அனனியாட்ட அனுப்புகிறாரு, அவங்க உனக்கு சொல்ல வேண்டியது சொல்கிறார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னோம் இல்லைங்களா? இப்போ நான் பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நாத்தானியனுக்கு தீர்க்கதரிசி மூலமாக தான் சொல்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கும் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தான் சொல்கிறார். பல இடங்களில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக பேசுகிறார். சில இடங்களிலே ஆண்டவர் நேரடியாகவும் பேசுகிறார். மோசேயிட்டு அவர் முகமுகமாக பேசினதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார், ஆனால் ஆண்டவர் தான் பேசுகிறார் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஏசாயா 44:26 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 44:26, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி, நான் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக வெளிப்படுத்த மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுகிறவர் அவர்தான். சொல்ல வைக்கிறது அவர், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறது யார்? கர்த்தர். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுவார், பேசுகிறார், இனியும் பேசுவார். பேசாவிட்டாலும் பேசுங்கள் என்று கேளுங்க. நான் சொல்கிறேன், அனுதினமும் உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என்று நீங்கள் ஜெபித்து கேட்டு பாருங்கள், கர்த்தர் பேசுவார். இன்னொரு செகண்ட் திங், அதாவது ஆண்டவர் நேரடியாக பேச முடியாத பட்சத்திலே ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆலயத்துக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவர் என்னோட பேசணும், ஆண்டவரே என்னோட பேசணும், ஒரு வார்த்தையாவது பேசு என்று நீங்கள் ஜெபத்தோடு வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். நிறைய பேர் இடத்துல சாட்சி சொல்கிறது நான் கேட்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு வந்தேன், கொடுத்த வார்த்தை ஒரு வசனம் என் மனதை தொட்டது, எனக்கு உணர்த்தப்பட்டேன் என்று சொல்லுகிறதை நான் அநேக முறை நான் கேட்டிருக்கிறேன். இதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இது தேவன் தான் செய்தார் என்று நான் சொல்கிறேன். உண்மையாகவே எனக்கு ஒரு இன்னும் விசேஷித்த ஞானத்தினாலே நான் செய்தேன் என்று நான் சொல்ல வரல. நான் எனக்குள்ள ஒரு திருப்தி என்னென்னா, கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், நான் கர்த்தருடைய பாத்திரமாக ஒரு கருவியாக இருக்கிறேன் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறோம் இருக்கிறேனே தவிர, அதனால் என்னை நான் ஒரு பெரியவனாக நினைக்கவோ காட்டிக்கொள்ள விரும்பவும் இல்லை. இப்போவும் நான் ஆண்டவருடைய ஒரு கருவியாக செயல்படத்தான் நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் யாருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார்? என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனையை நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே என்ன படிச்சிங்க? நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுவோம். எசேக்கியேல் 12:25 பார்க்கிறோம். என்னது? நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், அது இனி தாமதியாகிறது. யாரும் அப்புறம் உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? உங்கள் நாட்களிலேயே அந்த வார்த்தையை சொல்லுவாராம், அதை அவர் நிறைவேற்றவும் செய்வாராம். எனவே கர்த்தர் உங்களோடு ஒவ்வொரு முறையும் நீங்கள் அப்படி ஜெபித்து வரணும். ஆண்டுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும், குரலை கேட்கணும், வார்த்தையை கேட்கணுன்னா ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு வரும்பொழுதெல்லாம், ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் அப்படி வந்து பாருங்கள், நிச்சயம் கட்டாயம் கர்த்தர் உங்களோட பேசுவார். நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு அந்த வார்த்தை ஒரு வார்த்தை, நான் பேசுகிறது 1000 வார்த்தைகள் இருக்கணும். அதை பாருங்கள், இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டேன், நான் முடிக்க போகிறேன். 1000 வார்த்தைகளுக்கு மேலே நான் பேசியிருப்பேன், ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு தொடரலையா? அப்போனா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசலைன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை உங்களத்தை தொட்டுதா, அதுதான் கர்த்தர் உங்களோட பேசினது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் கர்த்தர் பேசுவார். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் ஜெபித்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் பேசுவதற்கான 2 வழிமுறைகள், 2 விதிமுறைகள் வச்சுருக்கிறாரு. ஒன்று, அவர் நேரடியாகவும் பேசுவார், ஊழியக்காரன் மூலமாகவும் பேசுவார். அதற்காக தான் இந்த வசனத்தை நான் சொன்னேன், என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன் என்று சொல்ல. அப்போ அவர்கள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஜீசஸ். இப்போ நீங்கள் கேளுங்க. இப்போ நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களோட பேசணும் அல்லவா? இந்த மாதத்திலே ஆண்டவரே
என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் வருங்காலத்தை குறித்து, என் பிள்ளையை குறித்து, என் வேலையை குறித்து, என் திருமணத்தை குறித்து, ஆண்டவரே நீங்கள் என்னப்பா சொல்ல போகிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஓ ஜீசஸ். முழங்கால் படிக்கிட்ட முடியலன்னா எழுந்து நின்று கொள்ளுங்கள், தப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் அநேகம் உண்டு பிரியமானவர்களே. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், அதை நிறைவேற்றுவேன், அது இனி தாமதிப்பதில்லை. உங்களை குறித்து ஆண்டவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ கட்டாயம் செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது தான் முக்கியமானது. ஆபிரகாமை போல் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாமை போல் அவருக்கு பயந்து நடக்கணும். தாவீதை போல ஆண்டவருக்கு பிரியமாக தீமையை நன்மையால் வெல்லக்கூடியவர்களாகவும், பொறுமை உள்ளவர்களாகவும், தீமையை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை உள்ளவர்களாகவும் நீங்கள் இருக்கும்போது இது ஆண்டவருடைய மனசுக்கு அது பிரியமாக இருக்கிறது. அவனுடைய கிரியைகள், செயல்கள் ஆண்டவருடைய மனசு தொட்டதுனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஓ என் இருதயத்துக்கு ஏற்றவென்று சொல்லி அவனுடைய ஆக்டிவிட்டீஸ், அவனுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆண்டவரே சந்தோஷப்படுறார். உங்களை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவன் சொல்கிறான், நீங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே, என் வேலைக்காரன் சுகமாக என்று சொல்லி அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டுறாரு. அந்த விசுவாசத்தின்படியே உனக்கு நடக்குது. நீங்களும் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். கர்த்தர் உங்களோட பேசுவார், அவருடைய வார்த்தையின் மூலமாக கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானானிய ஸ்திரியை போல என்ன ஆண்டவர் உங்களை ஒதுக்கினாலும், புறக்கணித்தாலும், பேசாமல் இருந்தாலும், மௌனமாக இருந்தாலும், ஆண்டவருடைய காலை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய காலை பிடித்து கொள்ளுங்க. அவருடைய காலை பற்றி கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எசேக்கியா ராஜா கண்ணீர் விட்டு கண்ணீரோடு அழுது ஜெபித்து அவன் காரியத்தை சாதித்து கொண்டான். நீங்களும் அவ்விதமாக உங்களை தாழ்த்தி கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்து பாருங்க. கர்த்தருடைய குரலை கேட்பீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கால வேளையில் எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீ செய்ய நினைத்தது ஆண்டவரே இனி தாமதியாது என்று சொல்லி பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் திட்டமாய் பேசுனீங்க, எங்களோடு கூட பேசுனீங்க. நீர் எங்களுக்காய் காரியத்தை ஆண்டவரே இந்த நாளில் ஆபிரகாமுக்கு வாய்க்க பண்ணது போல, தாவீதுக்கு வாய்க்க பண்ணது போல, 100க்கு அதிபதிக்கு வாய்க்க பண்ணது போல, கானானிய ஸ்திரீக்கு வாக்கிய பண்ணது போல, கர்த்தர் இந்த காலவெளியிலே எங்களுக்கு அப்படியா நீர் வாய்க்க பண்ண போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் வராத ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் விரும்புகிறது அந்த வார்த்தை செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த வார்த்தை இந்த 5வது மாதத்தில் என் வாழ்க்கையிலும், எங்கள் வாழ்க்கையிலும், ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்க வார்த்தை நிறைவேற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க வார்த்தையில வல்லமை உண்டப்பா. உடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, உடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, உடைய வார்த்தையில ஆண்டவரே சகலமும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த வார்த்தையை கர்த்த நீர் எங்களுக்காக அனுப்பி தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளுக்கு அனுப்புனீங்கப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை அனுப்புனீங்க. அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு எங்களோடு கூட பேசுனீங்களாப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுனீங்களப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினது போல நாங்களும் அதற்கு தகுதி உள்ள பாத்திரங்களாய் மாற ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அநேக நேரத்தில் எங்ககிட்ட நீங்கள் மௌனமாக இருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் தகப்பனே. ஆண்டவர், நாங்கள் அதை அறியாதவர்களாக, அதை தெரியாதவர்களாக அநேக நேரத்தில் கர்த்தாவே நாங்கள் துக்கித்தவர்களாக திரும்பி இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், எங்கள் ஆண்டவர் சில வேளையில் பேசலைன்னா அதற்கு இரட்டிப்பின் மடங்காய் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறீர் என்று சொல்லிட்டு
இந்த காலவெளியில் அப்பா உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தாவீதை போல உடைய இருதயத்துக்கு ஒட்டினவர்களாக நாங்கள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே எசேக்கியாவை போல அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து இழந்தவைகளை மறுபடியும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தினால் இந்த காலவெளியில் நீரைகளை மூடி மறைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தேவரீர் கானானியத்தினுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி பார்த்தோம். அந்த விசுவாசத்தில் வளருவதற்கு எங்களுக்கு இந்த காலவெளியில் கிருபை தாரும். வந்து ஒருவரும் வீணும் விருதாவுமாய் திரும்பி போகாதபடிக்கு இந்த வார்த்தைகள் அவருடைய வீடுகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும் அப்பா. அவருடைய உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்யட்டும். இந்த காலவெளியில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை ஒரு நாளும் ஆண்டவரே அது மாறுகிறதல்ல, அது நிச்சயம் நீர் சொன்னதை நிறைவேற்றும். அது தாமதிக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் மறுபடியுமாய் அந்த வார்த்தையை எங்களுக்கு பேசின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட வாரும். இந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும். தேவீக கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.